ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜனா விலாக். இன்றைக்கி நம்ம எங்கள் ஊரில் கும்பாபிஷேகம் 3 நாள் நடக்க போகுது. அதுக்கு வந்து நாங்கள் தண்ணிலாம் தூக்கிட்டு வருவோம் காவேரியிலேருந்து. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா காவேரிக்கு வந்து தண்ணி எடுக்க வந்துட்டோம். அங்கே தீர்த்தம் எடுக்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா யானை செம்மையாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அது மேலே வந்து ஒரு குருக்கள் உட்காந்துட்டு வந்தார். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுது. பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சிலுன்னு வருது. நாங்கள் வீட்டிலே குளிச்சிட்டோம். கீழே வந்து யாரையும் இறக்கி விட மாட்டோம்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இறக்கி விட்டாங்க. அங்கே நாங்கள் செம்ம ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு அப்புறம் நாங்கள் தீர்த்தம் குடம் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டோம். எங்கள் ஊர் கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதி புதன்கிழமை. இது வந்து மொதல் நாள் நைட்டு. அப்போ பார்த்திங்கன்னா நல்லா சீரியல் லைட்லாம் போட்டு நல்லா கண்ணுக்கே நல்லா அழகாக இருந்துச்சு. எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா அப்படியே வெளிச்சமாக இருந்துச்சு, கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து அங்கே வந்து யாகசாலை பார்க்கறதுக்காக தான் போயிட்டுருந்தோம். அப்போ இதை பார்த்தோன்னே எங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு லைட் செட்டப். மறந்துட அடிங்கட சண்டா காத்துல உருமிட கொட்டுங்க கொண்டா இதான் தில்லகாளி கோவிலோட கலசம். இது வந்து இந்த சாமி அலங்காரம் பார்த்திங்கன்னா யாழி அலங்காரம். இது சாமிக்கு முன்னாடிக்கும் பின்னாடியும் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இது சூப்பராக இருந்துச்சு. இது வந்து புதுசாக செஞ்ச குதிரை. இது எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எப்பொழுதுமே 12 o'clock ஆயிரும். அது சூப்பராக இருக்கும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு திருவிழா நடக்கும். இந்த வாட்டி கும்பாபிஷேகம் இருக்கிறதுனால திருவிழா நடக்கல. ஆனால் நாங்கள் இந்த கும்பாபிஷேகத்தையே திருவிழா மாதிரி செம்மையாக கொண்டாடிட்டோம். திருப்பி கோவிலுக்குள்ள எடுத்துகிட்டு போயிடுவாங்களா? அன்னைக்கு டே ஃபுல்லாகவே நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன். அந்த தில்லகாளி கோவில் சாமியோட ஆசீர்வாதத்தை நீங்களும் பெற்றுக்கோங்க. தேங்க்யூ.